ஃபஸ்ட்டு வந்து அதான் ப்ரோ சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பற்றி சொல்லணும்னா அவங்கள்ட்ட ஒரு கிளியர் கட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஒரு யங்ஸ்டருடைய இது இருக்குது ஓகேங்களா. டீமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸிலி அவங்க டாப் 2 போயிடுவாங்க. கிவன் டே இந்தியாவை கூட தோக்கடிக்க கொடுத்து சான்ஸ் இருக்கு. ஹர்திக் பாண்டியா விக்கெட் சூப்பரா எடுக்குறாரு, நல்ல பவுலிங் போடுறாரு. ஆனா ஹர்திக் பாண்டியா will go for 40 எக்ஸ்பென்சிவா போயிடுவாரு. கரெக்ட். சிவம் துபே can go for 40 45. 45 இல்ல மீதி அடிக்கலாம். சிவம் துபே என்ன 45 மினிமம். பும்ரா சக்கரவர்த்தி அடிக்க போற 2 பேர் பிரேவே ஸ்டப்ஸ். நான் ஓப்பனா ப்ரெடிக்ட் பண்றேன். வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. வேட்டைக்காரன் படத்துல விஜய் வந்து ஒண்ணு கேப்பாப்ல, டேய் உனக்கு அப்ப வண்டி ஓட்ட தெரியாதா, டேய் அப்போ உனக்கு வந்து நீச்சல் அடிக்க தெரியாதா, அந்த மாதிரி டேய் அப்போ உனக்கு 180+ ஸ்கோர்லாம் சேஸ் பண்ண வராதா அப்படின்ற மாதிரி ஒண்ணு தோணுச்சு. இன்னொன்னு வந்து டேய் அப்போ ஓப்பனிங்ல அபிஷேக் சர்மாவோ இல்ல இஷான் கிஷனோ வந்து ரன் அடிக்கல அப்படின்னா உனக்கு சேசிங் வராதா அப்படின்ற மாதிரி ஒண்ணு தோணுச்சு. பட் இதெல்லாம் பத்தி நானும் ரத்திஷோ பேசுறதுக்கு முன்னாடி இங்க வந்து நம்ம எல்லாருமே இப்ப இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஜெஃபோடைய வேர்ல்டுல இருக்கோம். அதனால அவர் தான் ஃபர்ஸ்ட் பேசணும். ப்ரோ காட் ஆல் ஹிஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் ரைட். அதாவது பும்ரா ஆல்லாம் கிடையாது, ஹர்திக் பாண்டியா அடிப்பான்னு நினைச்சேன். இல்ல ஒண்ணு மட்டும் தான் தப்பா இருந்துச்சு. பும்ரா வந்துட்டு ஸ்டப்ஸ் பாத்துப்பாங்க சொன்னது மட்டும் தான் வந்து தப்பா இருந்துச்சு. பும்ரா வந்து யாராலையும் பாத்துக்க முடியல. பட் வருண் சக்கரவர்த்தி வந்து பிரவிஸ் அடிப்பான்னு சொன்னதா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிப்பான்னு சொன்னதா இருக்கட்டும், மீதி பேட்டிங் அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, பவுலிங்ல இவங்க இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ப்ரெடிக்ஷன் கரெக்டா வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெஃப் நீங்க ஆரம்பிங்க, உங்களுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் தாட்ஸ் சொல்லுங்க, அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி நான் சொன்னதெல்லாம் நடந்துச்சு. நான் என்னோட இப்படியே இப்படி திரும்பி என் தெய்வம்னா சூரியகுமார் போட்டோவை காட்டணும் கேப்டன்சிக்கு ஃபம்பிள் பண்ணதுக்கு. என் தெய்வம்னா அதான் என் தெய்வம். ஏதாவது குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன், இவங்களெல்லாம் நீ உட்கார வச்சுட்டு ஒரு 11 செட் பண்ண பத்தியா, சூப்பர். அங்கேயே நான் வந்து மெஸ்மரைஸ்டு. காலைல ஏஞ்சோடனே 11 பார்த்து நான் மெஸ்மரைஸ் ஆயிட்டேன். ஏதாவது வந்து என்ன சொல்றது, வருண் சக்கரவர்த்தியை வந்து ஒண்ணு பால் உள்ள வரும், இல்லைன்னா ஸ்ட்ராங் லைன் வெளியே போவோம். குல்தீப் யாதவ் அவ்வளவு சீக்கிரம் ரீட் பண்றது ரொம்ப கஷ்டம். பாபரோட பிரைம்லயே குல்தீப் ரீட் பண்ண முடியல அந்த 19 வேர்ல்ட் கப்ல. சோ அப்படிப்பட்ட ஒரு பவுலரை நீ டீம்ல வச்சுட்டு நீ 11ல எடுத்துட்டு வர மாட்டேற. ஓகே, அதுலயே நான் வந்து ஷாக்கு. இல்ல பாபரோட பிரைம் பண்ணீங்களே, அத சட்டுன்னு சிரிப்பு வந்துருச்சு. 19ல அவரு கண்டென்ட்லயே இல்ல, நீங்க அவரு விடுங்க, நல்லாதான் ஆடிட்டு இருந்தான். ஓப்பனிங் வந்து எனக்கு எடுத்தோடனே பயங்கர கொலாப்ஸ் ஆனாங்க. பும்ராவோட நியூ பால் எல்லாம் நீங்க வந்து ஃபேஸ் பண்றதுக்கு தனி திறமை வேணும். அதுவும் இந்த டிகாக்கும் ரயன் ரிக்கில்டருக்கும் நெட்ஸ்ல போட்டு பும்ராக்கு எப்படி போடணும்னு ஒரு நல்ல ஐடியாவே வந்துருச்சு. சோ அங்க ஒரு 20 for 3 நினைக்கிறேன். நான் அதை ஆனோடனே டேய் என்னடா நீ உங்களுக்கும் பெரிய மேட்ச் ஆட வராதாடா அப்படின்னு. ஓகே, ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஹைவேல எனிவேர் எனிதிங் பிட்வீன் 200னா நீங்க கன்ஃபார்மா தோத்துருவீங்க. ஏன்னா டியூ பயங்கரமா இருக்கும். ஸோ அங்க இருந்து ஒரு பெரிய ஒரு இது ரிகவரி ஃப்ரம் மில்லர் அண்ட் பிரேவிஸ் பயங்கரமா ஆனாங்க. இதுல அதிகபட்சமா கிரெடிட் கொடுக்க வேண்டியது மில்லருக்கு. ஏன்னா மில்லர் தான் பிரேவிஸோடைய அந்த நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணாரு. இப்போ அடிக்காத, அப்புறம் பாத்துக்கலாம், அவருடைய பேச்சை கேட்காத ஒரு பால் அந்த மனுஷன் அடிச்சான், அவுட் ஆயிட்டான். நல்ல ஸ்டார்ட் கிடைச்சு அதை பெருசா இது பண்ணல. இது மில்லர் அதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனும் ஒரு யங்ஸ்டரும் ஆடினா இப்படிதான் இருக்கும். எந்தெந்த பவுலர் அடிக்கலாம், எப்போ ரொட்டேட் பண்ணலாம். ஏன்னா அங்கிருந்து 41 for 3 பவர் பிளே முடியும் போது, ஸோ அது பவர் பிளே முடிஞ்ச பிறகுதான் ஒரு ஓவர்ல ஒரு 4, மற்றதெல்லாம் சிங்கிள், ஒரு 6, ஒரு சிங்கிள் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி சூப்பரா ஸ்கோரை கொண்டு போனாங்க. அண்ட் எண்டிங்ல மை பாய் ஸ்டப்ஸ் ஒரு பயங்கரமான ஃபினிஷ். ஏன்னா அந்த ஹார்திக் பாண்டியா ஓவருக்கு முன்னாடி வரைக்குமே அவன் ரன்ன பால் தான் ஆடிட்டு இருந்தான் ஸ்டப்ஸ். ஓகேங்களா, நான் கூட நீங்க குரூப்ல சொன்ன மாதிரி அஷ்தீப் தான் ப்ராப்பரா மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தா அண்ணன் பால கையில எடுத்துன்னு வந்துட்டாரு 20th ஓவர் போடுறதுக்கு. ஒரு 4 என்னோட நான் தான் போடுவேன் கடைசி ஓவர். ஒரு 4 அவ்வளவுதான். ரிதீஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான், ஹார்திக்க வந்து நீங்க வந்து ஒரு பால் அடிச்சிட்டீங்கன்னா அவன் இன்னும் வேகமா போடணும்னு தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவான். ஒரு வேரியேஷன் காட்டணும்னோ ஒரு ஸ்லோவர் போடணும்னோ யோசிக்க மாட்டான். ஸோ அதுல 2 6 வந்தது வந்து ஸ்டப்ஸோடைய ஸ்ட்ரைக் ரேட் பயங்கரமா ஏறிச்சு. எனக்கு அதே ஒரு விஷயம் இந்தியாவையும் சவுத் ஆப்பிரிக்காவையும் இந்த மேட்ச்ல டிஃபரன்ஸ் காட்டுச்சுன்னா, சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபீல்டிங் பயங்கரமா இருந்தது. ஃபீல்டிங் ஓகேங்களா, நிறைய 4 ஸ்டாப் பண்ணுது. எனக்கு வந்து அந்த அபிஷேக் சர்மா கேட்ச் நான் லிட்டரலி ஃபம்பிள்ரா அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். ஏன்னா மகாராஜும் இப்படி போவாரு, பாஷும் இப்படி வருவாரு, நான் முட்டிக்க போறானுங்கன்னு நான் 100% நினைச்சிட்டேன். அப்புறம் அதை வந்து கார்வின் பாஷ் புடிச்சு நல்ல ப்ராப்பரா ஹெல்ட் பண்ணதுதான் டேர்னிங் பாயிண்ட். பாலையும் புடிச்சு இவரையும் மகாராஜையும் புடிச்சு
அங்க ஒரு லைஃப் கிடைச்சிருந்தா அபிஷேக் சர்மா பயங்கரமா அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு டக்குன்னு இந்த பிரேவிஸ் சூரியகுமார் அதை கேட்ச பிடிச்சது. ஸ்டப்ஸ் சொல்லவே தேவையில்ல. ஸ்டப்ஸ் வாஸ் அப்சல்யூட்லி பிளைண்டர் அந்த ஒரு லாங் ஆன்ல. அது வந்து மகாராஜோட ஈகோ ட்ரிப் ஆயிருச்சு. மகாராஜ் வந்து ஹர்திக்கு வந்து ஒரு அவுட் சைட் ஆஃப் போடுவான் ஃபர்ஸ்ட். அது 6 போயிடும். ஸ்டப்ஸ் கையில 6 போயிடும். அதனால அதே ஏரியால போட்டு அங்கேயே அவுட் பண்ணுவான். அதாவது நான் வந்து பயங்கரமான பிரியாணியை சாப்பிட்டு ஒரு மதப்புல இருப்போம்ல, அந்த போதையில இருக்கேன். நான் வந்து நான் நண்பரை பேச சொல்றேன். ரதீஷ் ப்ரோ சொல்லுங்க. எந்த அளவுக்கு செஃப் வந்து பயங்கர ஹாப்பியா இருக்காரோ அந்த அளவுக்கு ஒருத்தன் வந்து டீப் டிப்ரெஷன்ல இருக்கான். சோ அவரு சொல்லுங்க ரதீஷ் சொல்லுங்க. ஆல்ரெடி என் வாழ்க்கையிலே பல டிப்ரெஷன் போயிட்டு நீங்களாவது கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி பார்த்தா இவனுங்களும் டிப்ரெஷன் ஆக்குறானுங்க. நான் வேற ரொம்ப கான்பிடண்டா 180 தானே சேஸ் பண்றானுங்க, 7 டவுன் வரைக்கும் இருக்குது, பேட்டிங் இது இருக்குது, டெப்த் இருக்கு அப்படின்னா நான் நினைச்சேன். கடைசியில நீங்கள் கணித்தது தவறு அப்படின்ட்டு முடிச்சு விட்டாங்க. நான் ரொம்ப எப்படி சொல்றது, 5 விக்கெட் விழுந்தோம். நான் ஹர்திக் பாண்டியா சிவம் துபே காம்போல எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தேன். சரி அவனுங்களாச்சு தோத்தாலும் பரவாயில்ல, ஒரு ஃபைட் கொடுத்து கிட்ட வரைக்கும் ஒரு 170 அடிச்சாலும் தோத்துருப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சேன். கடைசியில 100க்கே ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்குது. தோக்குறோமா ஜெயிக்கிறோமா, முதல் தோக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்டாலே. வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. எனக்கு ஆக்சுவலா எப்படி இருந்துச்சுன்னா, இது நான் யோசிச்சது என்னன்னா, சவுத் நம்ம இந்தியா நானும் நீயும் எங்க குறுக்க நானும் நீ வந்து இந்தியா ப்ரெடிக்ட் பண்ணுவோம், ஜெஃப் ப்ரோ வந்து சவுத் ஆப்பிரிக்கா ப்ரெடிக்ட் பண்ணது. பட் 3 பேருமே காமனா ப்ரெடிக்ட் பண்ணதுன்னா டஃப்பான இந்த குரூப்ல டஃப்பான மேட்ச் இதுவா தான் இருக்கும். மோர் தென் ஜிம்பாப்வே அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சை விட இது டஃபா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இப்பதான் இவனுங்க வந்து ரியல் காம்படிஷனே ஃபேஸ் பண்றாங்க. அது நல்லா தெரியுது. ஒரு தரமான டீம் 3 டிபார்ட்மெண்ட்லயும் உங்களுக்கு பயப்படாம, ஐயோ ஹர்திக் பாண்டியா, ஐயோ பும்ரா, ஐயோ வருண் சக்கரவர்த்தின்னு பயப்படாம ஒருத்தன் கரெக்டா அந்த மெரிட் ஆஃப் த பாலுக்கு ஆடினா அப்படின்னா எப்படி அவன் ஆடுவான். அண்ட் வந்து இந்த பேட்ஸ்மேனுக்கு இப்படி பவுலிங் போடணும், ஐயோ அவன் கவர் டிரைவ்ல வந்து 6 அடிச்சிருவான், ஐயோ அவன் வந்து புல் ஷாட்ல 6 அடிச்சிருவான்னு இது பண்ணாம அவனுக்கு எது வீக்னஸோ அதை கரெக்டா பவுலிங் போட்டா நீ மாட்டுவன்றது நல்லா தெரிஞ்சிச்சு. இது இங்க இருந்து இவன் வந்து எப்படி மூவ் ஆன் பண்றான்றது இந்தியா கையில தான் இருக்குது. இங்க இருந்து நீ திரும்பவும் டிக்ளைன் ஆகுறதும் இதை சுதாரிச்சுட்டு ஓகேப்பா நம்மளும் வந்து டிஃபீட்டை ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து 2023 பால்க்கு ஃபைனல்ஸ்க்கு போய் இப்பதான் ஒரு மேட்ச் தோக்குறானுங்க ஐசிசி டோர்னமெண்ட்ல. சோ இங்க இருந்து வந்து நீ ரெக்கவரி ஆகுறதும் சுதாரிச்சுக்கிறதும் இல்ல வந்து திரும்பவும் இல்ல இதே மாதிரி தான் நான் போவேன் அப்படின்றதும் வந்து எங்க ஃபம்பிளா வராங்கன்றது அவங்க கையில தான் இருக்குது தோணுச்சு. பட் மத்தபடி ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா பத்தட்டிக் பேட்டிங் டிஸ்பிளே ஃப்ரம் இந்தியா. இந்த மாதிரி ஒரு டாப் டீமுக்கு இருந்து மட்டமான கேவலமான முட்டாள்தனமான பேட்டிங். எனக்கு ஒரு பாயிண்ட் மாக்ரம் கேப்டன்சில சொல்லி ஆகணும். நம்ம வந்து அந்த ப்ரிவியூ வீடியோ நம்ம 2 பேரும் போடும்போது நான் மாக்ரம் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவாருன்னு நினைச்சேன். எனக்கு அவர் பாலை கையில எடுத்தோடனே இது என்ன சொல்றது, அபிஷேக் சர்மா விக்கெட்டுக்கு தான் அவர் ஏம் பண்றாரு. எனக்கு அபிஷேக் சர்மாட்ட ஒரு விஷயம் பிடிக்கல. அவர் வந்து கொஞ்சம் கான்பிடன்ஸ் இல்லைன்னா மனுஷன் ஸ்ட்ரைக்ல வர மாட்டான். ஓகேவா, நீங்க அந்த 2014 ஃபைனல் கூட பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கு பயந்து ஹெட் ஸ்ட்ரைக்ல விட்டான். ஓகே, ஹெட் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இன்னைக்கும் வந்து வந்தது சரி ஓகே எனக்கு அபிஷேக் விக்கெட் எடுத்தா போதும் தான் மாக்ரம் வந்திருப்பான். ஆனா அதை விட ஒரு பெரிய ஃபிஷ் இஷான் கிஷன் அவுட் ஆனது. கிஷன் தான் ஃபார்ம்ல இருக்கான். கிஷன் வந்து லைக் ஒரு டாப் 5 இல்ல ஹையஸ்ட் ரன் கெட்டர்ல இருக்கான். சோ அவன் விக்கெட் கிடைச்சது இவங்களுக்கு ஒரு பயங்கர பூஸ்ட் ஆயிருச்சு. திருவிளையாடல தனுஷ் சொல்லுவாளா, ஐயோ சாமி வலைய நான் உங்களுக்கு விரிக்கல, அவனுக்கு தெரியாம நீங்க வந்து தைரியமா வந்தாரு ப்ரோ. எனக்கு அதான் சொல்றேன்ல, நெதர்லாண்டே அவனுங்க பாத்துட்டானுங்க, நண்பருக்கு ஸ்பின்னு போட்டா ஒர்க் ஆக மாட்டேங்குது, எய்தர் ஒரு விக்கெட் வந்துருது. சோ நீங்க வேணா நான் சொன்னல சிக்கந்தர் ராசா தான் போட போறான் பாருங்க இந்தியா ஜிம்பாப்வே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓவர். இல்ல சிக்கந்தர் ராசா வருவான், அந்த பக்கம் அகில் ஹுசைன் ராஷ்டிரியன் தேசி யாராவது வருவானுங்க, எல்லாரும் வருவானுங்க. சோ வந்து அதுதான் எனக்கு அவன் தைரியமா வந்தான் ப்ரோ. ஏன்னா தெரிஞ்சோம், ஏன்னா ஒண்ணு நான் ஒரு விக்கெட் எடுப்பேன், இல்லைன்னா இந்த ஓவர் ஒரு 20 ரன் போயிடும் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே. சோ அதுக்கெல்லாம் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்து ஃபர்ஸ்ட் அவனுங்க ரொம்ப வந்து அடிக்க போனோம் அப்படின்னு தான் ரொம்ப இதுவா இருந்தானுங்க. கிஷான் விக்கெட் விழுந்தது. நான் அபிஷேக் ஒரு நல்ல ஸ்டார்ட், ஃபர்ஸ்ட் பாலே 4 அபிஷேக் ஆடின முதல் பால். சோ இன்னைக்கு ஒரு நாள் அடிப்பாருன்னு நினைச்சேன், உள்ளுக்குள்ள நினைக்கல. அடிச்சிருவானோ அப்படின்னு நினைச்சிருப்பாப்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, திலக் வர்மா மத்த மேட்ச் எல்லாம் நீ ரன்ன பால் தான் ஆடுவ, இப்ப எதுக்கு நீ ஸ்டெப் அவுட் பண்ணி நீ வந்து கவர்ஸ் மேல சுத்துனன்னு எனக்கு தெரியல. அதான் சொல்றேன்ல, அந்த ஆங்கர் இன்னிங்ஸ் நம்ம வந்து ஜிம்பாப்வே டீம் பத்தி பேசுறப்போ அந்த பென்னெட்ன்ற ஆள் வந்துட்டு ஸ்டே பண்ணுவான் கிரீஸ்ல, அதுதான் அவங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் பேசணும். அந்த மாதிரி ஒரு ஆளு எல்லா டீம்லயும் வேணும்.
ஆனா அதுதான் திலக்குமாவும் இருந்த ஆளு. ஆனா அவன் Bro, மைண்ட் இவன் அதான் உள்ளார போது மாத்திட்டானுங்க. அதுதான் இவன் அதான் ப்ரோ பண்ணிட்டு இருந்தான். இவன் எதுக்கு அவன் கியரா மாத்தி நீ எப்பவுமே இப்போ ஒரு ஆஃப் லேட்டா நீ அந்த ஆங்கர் இன்னிங்ஸ் தான் ஆடுற. நீ இப்ப எதுக்கு நீ இப்போ ஏறி போய் அவுட் ஆனன்னு தெரியல. சொல்லுங்க. இல்ல இப்ப அவன் உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு 60-70 ரன் இருந்துச்சு. சரி இங்க இருந்து நான் வந்து மொமெண்டம் இன்னும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போறேன்னு அவன் இறங்கி போய் அடிச்சு அவுட் ஆயிருந்தா சரி பரவாயில்லப்பா, அந்த ரன் ரேட்டுக்காக நீ ட்ரை பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். விக்கெட்டே இப்பதான் முதல் விக்கெட் விழுந்திருக்கு. உள்ள வந்தவனே எதுக்கு இந்த வேலை உனக்கு? எக்ஸாக்டா இன்னும் நீ பிரஷரை ஏத்திட்டு தான் போற சூரியகுமாருக்கு. திலக்கர்மா அவுட் ஆனதும் பயங்கரமா இருந்துச்சு. அபிஷேக் சர்மாவோட கேட்ச் பயங்கரமா இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியா அவுட் ஆன விதமா இருக்கட்டும், தூபே இருந்ததுனால தான் நீ டீசெண்டா 100 தாண்டி இருக்க. இல்லன்னா அந்த ஆளு இல்ல அப்படின்னா முடிஞ்சு. ஹர்திக் பாண்டியா அவுட் ஆன விதமா இருக்கட்டும், அதாவது எல்லாரும் அவுட் ஆனது வந்து ரிங்கு சிங் அவுட் ஆன விதமா இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆன விதமா இருக்கட்டும், யாருக்குமே ஒரு எல்லாரும் ஒரே ஏரியா. யாருக்குமே பிளானிங்கே கிடையாது. நான் வரேன் கண்ணா பின்னான்னு சுத்துறேன். எந்த பவுலரு என்ன போறான், என்ன ஃபீல்டு செட் பண்ணிருக்கான், இப்ப என்ன ஸ்கோரு, இங்க எது எவ்வளவு கொண்டு போகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல சவுத் ஆப்பிரிக்கா போட்ட பிரஷர் அப்படி. ஏன்னா 11வது ஓவர்ல இருந்து ரன் ரேட் வந்து 10ல இருந்து 11க்கு வந்து 10 to 11 அந்த கேப்ல இருந்துச்சு. 13வது ஓவர் 14வது ஓவர்ல பாத்தீங்கன்னா 12-13ன்னு போயிடுச்சு. சோ இருக்க ஏறிட்டே இருந்துச்சு. சோ ஒழுங்கா பிளான் பண்ணி சிங்கிள்ஸ், எனக்கு தெரிஞ்சு இதுல சிங்கிள்ஸோ டபுள்ஸோ அவ்வளவா ரொட்டேட்டே பண்ணல. நீ எஃபிஷியன்டா, ஏன்னா கிரவுண்ட் வந்து அகமதாபாத் கிரவுண்ட் வந்து ஒரு சைடு வந்து பெருசா இருந்துச்சு. நீ அங்க அடிச்சுட்டு ஒரு சிங்கிள்ஸ் டூஸ் ஓடி இருந்த அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து உனக்கு ரன்ஸ், என்ன சொல்ல, அந்த ஸ்கோர் போர்ட் டிக்கிங்ல இருக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உனக்கு நவுந்துகிட்டே இருந்துச்சுன்னா உனக்கு கான்பிடன்ஸ் வந்திருக்கும். நடுவில் எங்கேயாவது ஒரு 4 ஒரு 6னா பவுலர் மேல பிரஷர் போயிருக்கும். அதை பண்ணாம பண்ணாங்க. ஆமா, நான் ஆர் ஆஃப் பண்ணியே தீருன்னு சொல்லி எல்லாரும் எல்லாருமே அடிச்சுக்கிட்டே தான் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்கை இவ தம்பி யூஎஸ்ஏ கூட ஆடுறதெல்லாம் பெரிய இன்னிங்ஸ் கிடையாது, இங்கனக்குள்ள ஆடணும். நீ பிக் மேட்ச் பிளேயர்ன்றதை இன்ன வரைக்கும் நீ ஒரு மேட்ச்ல கூட நீ பிக் மேட்ச் பிளேயர்ன்றதை இன்னும் காமிக்கவே இல்லை. அடிக்கிறது எல்லாம் ஜிம்பாவே கூட, நெதர்லாண்ட்ஸ் கூட, அயர்லாந்து கூட, ஆப்கானிஸ்தான் கூட இப்படி ஆடிட்டு நீ வந்து இப்ப கேப்டனாகி உட்காந்துருக்க. இந்த 2026 வேர்ல்டு கப் தான் உனக்கு கடைசி. தேத்த முடிஞ்சா தேத்திக்க, இல்லைன்னா கிளம்பிக்க. அந்த லேப்டாப் மேலே படுத்துட்டாங்க. கை வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணாரு. இப்ப எப்படி சொல்றது, நம்ம 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல இதே அகமதாபாத் கிரவுண்ட்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடினார், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி என்னத்தையாவது பண்ணி நான் இப்ப ரன் அடிக்கணும்டா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. பட் எதுவுமே அவருக்கு எடுபடல. சுப்லா ஷாட் ஆடுறேன், நவுந்து வந்து பின்னாடி ஆடுறேன்னு சொல்லிட்டு அடி வயிற்றுல வாங்குறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா எல்லாமே நல்லா பண்ணக்கூடிய ஆட்கள் தான். இன்னைக்கு அவங்க நாள் சரியா இல்ல. ஆனா இதுவும் வாங்காம இருந்தா அவ்வளவுதான், ஃபைனல்ஸ்ல போய் ஒரே அடியா செருப்படி வாங்கிருப்பானுங்க. இது வந்து தம்பி உங்க எல்லாருக்கும் இது வந்து ஒரு டெஸ்டிங் ஃபேஸ். இதுல பொழைச்சிக்கிட்டுங்க, போயிட்டு ஃபைனல்ஸ்ல எப்படியாவது கப்பை தூக்கிட்டு வந்துருங்க. எனக்கு இன்னொரு டவுட், எதுக்காக இந்த டீமுக்குள்ள வாஷிங்டன் சுந்தர திடீர்னு கொண்டு வந்தீங்க? எதுக்காக குல்தீப் நீங்க கொண்டு வரல? அக்சர் பட்டேல ஏன் டிரா பண்ணீங்க? இதுக்கு எனக்கு இந்த கேள்வி கூட எனக்கு பதில் சொல்லுங்க. அது கேட்டாங்க, அது ஆக்சுவலி கேட்டாங்க, டாஸ் அப்போ கேட்டாங்க. ஓகேங்களா, அது வந்து நாங்க வாஷிங்டனை கொண்டு வந்தது ஒரு டாக்டிக்கல் மூவ்னு நண்பர் பிரகாசமா சொன்னாரு. அதுதான் சொல்றேன். நீ வந்து ஒரு ஸ்பின்னரை கொண்டு நீ குல்தீப்பை ரிப்ளேஸ் பண்ற இல்ல அக்ஷர் ரிப்ளேஸ் பண்றன்னா 4 ஓவர் கோட்டா கொடுக்கணும். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, பிரேவர்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு, இவனுக்கு 4 ஓவர் கோட்டா கொடுத்தாங்கன்னா நமக்கு தீபாவளி தான் அப்படின்ட்டு. ஸோ அவனுக்கு நீ கட் பண்ணிட்ட. ஓகே, ரொம்ப அதாவது ஒரு மேட்ச்ல 8th டவுன்ல இறங்குறது, ஒரு மேட்ச்ல டக்குன்னு ஒரு 3 டவுன்ல இறங்குது, இல்ல 2 டவுன்ல இறங்குறதுன்னா அவனுக்கே ஆட தோணாது. இப்போ அவன் வந்து இப்போ ரொம்ப விக்கெட்ஸ் விழுந்துச்சு, இதை வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகணுமா இல்ல நான் பினிஷிங் ரோல் பண்ணுமா அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கும் அவனுக்கு. எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா அக்சர் பட்டேல் இருந்திருக்கணும். அக்சர் பட்டேல் நம்பர் 5 ஆடி இருக்கணும். ஸ்கை நம்பர் 4னா அக்சர் பட்டேல் நம்பர் 5. இன்னைக்கு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா அக்சர் பட்டேல் நம்பர் 5ல இருந்திருந்தா இதே மாதிரி தான் 2024 வேர்ல்டு கப்லயும் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. கோலி கூட சேர்ந்து பயங்கரமான பார்ட்னர்ஷிப். கோலி வந்து இந்த பக்கம் ஸ்டே பண்ணாரு, அக்சர் பட்டேல் வந்து தூக்கி அடிச்சுன்னு ஸ்கோரை வந்து நவுத்திக்கிட்டே இருந்தான். சோ அக்சர் பட்டேல் நல்ல ஒரு ஒர்க் பண்ணிருப்பான் நம்பர் 5ல இருக்கு. ஆனா அவனுக்குமே கான்பிடன்ஸ் எடுத்துட்டானுங்க. நம்பர் 8 நம்பர் 9 இறக்கி விட்டா வருண் சக்கரவர்த்திக்கு அப்புறம் இறக்கிடுவானுங்க போல அக்சர் பட்டேல். அந்த மாதிரி இறக்கி விட்டு அந்த ஆளுக்கு வந்து 1 பால் 2 பால் தான் கிடைச்சிருந்துச்சு. இன்னைக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பிளேயர் லைக் அக்சர் பட்டேல். சோ அவர் இறங்கியிருந்தாரு அப்படின்னா நல்லா கன்சாலிடேட் பண்ணிருப்பாரு. 20-30 ரன்ஸ் ஆட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அங்க இருந்து அடுத்தது வந்து அப்படியே ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் தூபே, அதுக்கப்புறம் ரிக்குல் வந்திருந்தா
ரொம்ப அழகா வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போயிருக்கலாம். அவர் இல்லாதது பெரிய 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 மைனஸ். சப்போஸ் நீ அக்ஷர் பட்டேல வந்து வாஷிங்டன் சுந்தரா தான் வச்சு ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னா ஓவர் கொடு, 3 ஓவர் கொடு, 4 ஓவர் கொடு. நீ என்னத்துக்கு நீ உனக்கு தெரியுது ஸ்பின்னிங் அவனுங்க ஸ்பின்னர்ஸ் போட்டாலே பொளக்குறானுங்க சார். நான் எப்படி சார் கொடுப்பேன்? அதுதான் ஸ்பின்னர்ஸ் போட்டா எடுக்கல தெரியுது. அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு வாஷிங்டன் சுந்தரா கொண்டு வர? இவ்வளோ நாள் வந்து சார் அது மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு தெரியுது. அகமதாபாத்ல ஸ்பின்னர்ஸுக்கு எடுக்காது. ஏன்னா வருண் சக்கரவர்த்திக்கே எடுக்க மாட்டேங்குது. அந்த பாலே போட்டு பொழக்கிறானுங்க. பட்டு நேரா வந்துகிட்டு இருக்குது. ஆனா வருண் சக்கரவர்த்தி அடி வாங்கிட்டாரு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியல. எப்படின்னா வருண் சக்கரவர்த்தி எப்படி விக்கெட் எடுத்தோடனே திமுறா அப்படி வந்து லுக் எல்லாம் அப்படியே திமுறா இருக்கும். இன்னைக்கு வந்து கதி கணக்கிட்டாரு. விக்கெட்லெஸ்ஸா போனது ஹையஸ்ட் எக்கனாமி வந்து இன்னைக்கு பவுலர்ஸ்லயே வருண் சக்கரவர்த்தி தான் அதிகம். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவுக்கு சுத்தமா எடுக்கவே இல்லை. என்ன பண்றதுன்னே தெரியல. வந்து ஷார்ட் பாலா போட்டு அடி வாங்கிட்டே இருந்தாப்ல. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் மனுஷன் நல்லதான் போட்டாரு. அந்த 2வது ஓவர் முடியும் போது ஒரு நோ பால்ல 6 போச்சு. அதுக்கப்புறம் டெத்ல வரும்போதெல்லாம் அடி. அதுவும் ஃபைனல் ஓவர் போட்டதெல்லாம் வந்து லூஸ் தானே சொல்லல. எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் கேப்டன்சி ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஹானஸ்டா நீங்க இந்த மேட்சை பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஒரு பயங்கர ஒரு பப்பட் கேப்டன் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஓகேவா? கோச் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் எடுத்து கொடுத்துட்டு இதைதான் நீ வச்சுக்கணும் அப்படின்றாங்க. அவரு தனியா ஒரு ஸ்டெப் எடுக்கிறது எனக்கு இல்ல, எனக்கு இந்த டீம் வேணா, நான் சொல்ற டீம் தான் வேணும் நிக்கிறதெல்லாம் வந்து அவர் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பாருங்களேன், டீம்ல 11 பேர்ல 7 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஓகேவா? 7 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அதுல வந்து அதான் சொல்றேன், நான் கேன்னு சொல்ற பாயிண்ட் தான். 4 ரைட் ஹேண்டர்ல 2 குவாலிட்டி ரைட் ஹேண்டர்ஸ், கை ஹார்திக். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸி டெம்ப்ளேட்டாவே ஆயிருச்சு. இவனுங்க இந்த ஒரு சர்ஃபேஸ்ல அடிக்க போறானுங்க, நம்ம ஒரு ஃபீல்டிங் ஒரு பிளான் செட் பண்ணா போதும், இவங்களுக்கு ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை அப்படின்னு. இதுல வேற கம்பீருக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வந்து செட் ஆகும். டேய் நீ இன்னுமாடா அதை நம்பிக்கிட்டு இருக்க இந்த லெஃப்ட் ரைட்? ஐயோ, எனக்கு அதுலயும் அபிஷேக் சர்மா அவங்க வந்து போட்ட பால்ல அதுல சூப்பரா இருந்துச்சு. அது ரபாடா போட்ட பால், அது அந்த வித்தே கொடுக்காம ஒண்ணு போட்டா ரீச் அவுட் ஆஃப் ரீச்ல போட்டுறாப்ல, இல்லன்னா பால் அப்படியே கிராம்ப் பண்ற மாதிரி இங்க பாடியை நோக்கியே வந்துட்டு இருக்கு. அபிஷேக் சர்மால ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பண்ணி அடிக்கவே முடியல. அப்புறம் அந்த இங்கிடி போட்ட பால் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆஃப் கட்டரா இருக்கட்டும், லெக் கட்டரா இருக்கட்டும், அது வந்து கணிக்கவே முடியல. பிளஸ் அந்த பால்ல எப்படி இருக்குன்னா டிப் இருக்குது. உனக்கு வந்து ஃபுல் டாஸா வர மாதிரி தான் இருக்குது, ஆனா பால் அப்படி கீழே போய்கிட்டே இருக்குது. ஸோ ரீச் பண்ணி அடிக்கிறதுக்குள்ள அது கண்ணு அந்த ஐ சைட்டுக்கு கீழே போறதுனால அந்த பாலை பார்த்து கரெக்டா அடிக்க முடியல. ஸோ இங்கிடியோட பவுலிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இங்கிடியோட ஸ்பெல் சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு 4 ஓவர் போட்டு வெறும் 15 ரன் தான் கொடுத்துருந்தாரு. விக்கெட்லெஸ் தான், பட் அந்த 15 ரன் அந்த டாட் பால்ஸ் அவரை ஃபர்ஸ்ட் ஏர்லி ஆன் அவர் போட்டுட்டு இருந்ததுனால இன்னொரு சைடு விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இவரோட பங்கு அங்க வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம எங்க ரொம்ப சொதப்பணும்னா எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவோட ஓவர்ஸ் ரொட்டேஷன், பவுலிங் ரொட்டேஷன் ஃப்ரம் ஏர்லி ஆன் அவங்க 3 விக்கெட் விழுந்ததுல இருந்து அடுத்து அவங்களை விக்கெட் விழ வைக்கிற மாதிரியான பவுலர்ஸை கொண்டு வராம, சரி வருண் சக்கரவர்த்தி கொண்டு வந்தாரு, அடி வாங்கினா, அதுக்கடுத்து திருப்பி அஷ்தீப் கிட்டயோ இல்ல ஹர்திக் நல்லா போட்டிருந்தாங்க, பும்ரா வந்து லேட்டர் ஆன் தேவை அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாப்ல. சரி அது கூட ஓகே. அஷ்தீப் பண்ணி ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல யூஸ் பண்ணலன்னா why don't you give him an over at the early phase அப்படின்ற மாதிரி போகுது. ஒண்ணு அங்க 3 ஓவர் கொடுத்துட்டு விட்டுருக்கணும், இல்ல ஒரு ஓவர் டெத்துல போட்டு விட்டுருக்கணும். இப்படி ஒரு மாதிரி சென்ஸ்லெஸ்ஸா இருந்த மாதிரி இருந்துச்சு. கடைசி ஓவர் எனக்கு தெரிஞ்சு ஹர்திக்கு பதிலா அஷ்தீப் போட்டிருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கணும். அவர் போட்டிருந்தா இந்த ஒரு 180 போயிருக்காது, 170 175 அந்த மாதிரியே இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஆல்ரவுண்டர், இந்த பக்கம் ஆல்ரவுண்டர் கம்பேர் பண்ணணும்னா தூபேவோடைய பவுலிங் வந்து வச்சு பிரிச்சுட்டானுங்க. கொஞ்சம் கூட திங்கிங்கே இல்லாம வந்து ஓடி வந்து அவுட் சைட் ஆஃப் போட்டு அவன் கெஸ் பண்ணிட்டான். அவன் வந்து பிரவேஷ் வந்து ரைட்ல ஓடாம தள்ளி வந்து நின்ட்டான். ஓகே நீங்க தான் போட போது தெரிஞ்சிச்சுன்னு அதுக்காக பயந்து ஒய்டா போட்டுட்டு தப்புல ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கார்வின் பாஷ் நம்ம எல்லாமே வந்து இன்னொரு பக்கம் மார்க்கோ யான்சனுடைய ஸ்பெல்லும் பயங்கரமான ஸ்பெல். ஏன்னா ஸ்கையோட விக்கெட், திலக் வர்மாவோட விக்கெட் அண்ட் அபிஷேக் சர்மாவோட விக்கெட் 2 பேரோட விக்கெட் எடுத்தாரு. சூப்பரா போட்ட மார்க்கோ யான்சன். இன்னொரு பக்கம் கார்வின் பாஷ், அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அப்படியே த்ரெட்டனிங்கான பவுலர் மாதிரி தெரியல, ஆனா எடுத்தது எல்லாமே முக்கியமான விக்கெட்ஸா எடுத்துட்டு போயிட்டாரு. முக்கியமா ஸ்கையோட விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு. சோ அது சூப்பரா இருந்துச்சு. அவனோட கேட்ச் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சோ இந்த 2 டிஃபரன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. சோ கார்வின் பாஷ் அந்த பக்கம் வந்து தூபேவோட அந்த டிஃபரன்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ப்ரோ. நாம வந்து நீங்க சொன்னீங்கல்ல 18th வந்து ஹார்திக் போட்டு 19 பும்ரா 20 அஷ்தீப்பா இருந்திருக்கணும். இப்போ நீங்க இந்த 188 அடிச்சாங்களா, 187 அடிச்சாங்க நினைக்கிறேன். சோ அதுல பும்ராவோட ஸ்பெல்ல மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து 16 ஓவர்ஸுக்கு அரௌண்ட் 170 கிட்ட அடிச்சிருக்காங்க.
ஓகேங்களா? ம், ஸோ அந்த ம். பும்ரா வந்து மும்பை இந்தியன்ஸ்ல இப்ப என்ன கஷ்டப்படுறாரோ, அதே கஷ்டத்த தான் இப்ப இந்தியன் டீம்ல படுறாரு. அவருடைய கோட்டாவ வச்சு மட்டும் நீங்க வின் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது வந்து அவருக்கு ஒரு நல்ல பார்ட்னர் போட பவுலர் இல்ல. தூபே அவதான் சொல்றேன் 5th பவுலிங் ஆப்ஷன் இந்தியா மிஸ் பண்ணுது. குல்தீப் யாதவ் இல்ல, அக்ஷர் பட்டேல் இல்ல. அதனால தூபே அடி வாங்கினா. வருண் சக்கரவர்த்தி அடிச்ச போதே ஸ்கை க்ளூலெஸ் ஆயிட்டான். இதுக்குதான் வந்து எல்லாருமே கேப்டன் ஆயிட முடியாது. பெர்ஃபார்ம் பண்ற எல்லாரும் கேப்டன் ஆயிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு ஹானஸ்ட்லி கேன் வில்லியம்சன் அவ்வளவா பிடிக்காது. இது ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியனா இருக்கும். பட் கேன் வில்லியம்சன் எனக்கு அவ்வளவா பிடிக்காது. ப்ரோ நீ ஆனா சொல்ற எல்லாமே அன்பாப்புலர் ஒப்பீனியன். ஆனா எனக்கு அந்த மனுஷனை வந்து என்னதான் பிடிக்கலனாலும் அந்த மனுஷன் மாதிரி ஃபீல்டிங் செட்டப் பவுலிங் ரொட்டேஷன் வந்து கரண்ட் ஜென்ல பண்ணவே முடியாது. ஓகே, ரோஹித் சர்மாவை விட ஒரு படி மேல போய் ஃபீல்டிங் செட்டப் அது வந்து உங்க ஹோமா கூட இருக்கு. இப்போ இந்தியா நியூசிலாந்து ஆடுதுன்னா இந்தியாவோட ஹோமா இருந்தாலும் அதை பிச் அசஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஃபீல்டிங் ரொட்டேஷன் பவுலிங் ரொட்டேஷன் வச்சு ஃபீல்ட் அசஸ் இவ்வளோலாம் பண்ணணும். ஏண்டா நீ போடு, டூபே நீ போடு, பும்ரா ஓவர் முடிச்சா நீ போட்டுன்னு கொடுத்துருந்தா இவ்வளவு ஸ்கோர் வரதான் செய்யும். சவுத் ஆப்பிரிக்கா வந்து ரொம்ப ஹோம் ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த மேட்ச். அவங்க லைக் எப்படின்னா இப்போ வருண் சக்கரவர்த்தி மாதிரியான ஒரு டாப் மிஸ்ட்ரி பவுலர், அதாவது T20 ரேங்கிங்ஸ்லயே ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு பவுலரை வந்த ஓவர்ல இருந்தே பார்த்தாலே அடி பண்றான்ற மாதிரி அடிச்சு அவரை கைங்காலும் வராத மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் அந்த ஃபுல்லர் லென்த்ல போட்டு ஒரு மிஸ்ட்ரி டர்ன் ஏதர் லெஃப்ட் ஆர் ரைட் திரும்புன்ற மாதிரி தான் இருக்கும். அதை ப்ரெடிக்ட் பண்ணி ஆடுறதே கஷ்டம். நீ உள்ளதாண்டா போற, நீ இத்தனை வருஷம் அவன் போடுறதெல்லாம் பார்த்துட்டு அவன் எந்த சைடு திருப்புறான், கூகுளி போட்டானா நான் அதுக்கேற்ற மாதிரி ரெடியா இருக்கிறேன் தான் பிரெவிஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டான். வந்த பாலே 6 அடிச்சான், 2வது பால 6 அடிச்சான். நேரா அடிச்சது. ஓவரே 11 ரன், அடுத்த ஓவர் திருப்பி 2 6. இப்படியே ஒரு மாதிரி அந்த ஒரு எப்படி சொல்றது ப்ராப்பர் ஹோம்ஒர்க் லைக் டீம் மீட்டிங்ஸ்ல கரெக்டா பேசி இவன் இங்கதான் போடுவான், அதுக்கேத்த மாதிரி நீ ஷார்ட் செலக்ஷன் வச்சுக்கோ. அதே மாதிரி இந்த பேட்ஸ்மேன் இப்படிதான் ஆடிட்டு இருக்கிறான். சூரியகுமார் யாதவ் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த சுப்லா ஷாட் பின்னாடி 6 ஷாட் ட்ரை பண்ண அந்த வாட்டி. ஆனா அதுக்கு ஒரு 1-2 தான் இதாச்சு. கடைசியில அதே தான் அவனுக்கு டிராப்பும் ஆயிடுச்சு. அதே மாதிரி அடிக்க போய் தான் எட்ஜ் ஆகி இங்க கேட்ச் விழுந்துச்சு. ஸோ பக்காவான ஒரு ஸ்கெட்ச், பிளானிங், ஹோம்ஒர்க் அண்ட் எக்ஸிகியூஷன் எல்லாமே தான் சவுத் ஆப்பிரிக்காவை ஜெயிக்க வச்சது இன்னைக்கு. அதுலயும் நான் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்பின் ஆடுறது பார்த்தப்போ சவுத் ஆப்பிரிக்கா உனக்கு ஸ்பின் எல்லாம் ஆட வருமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நேரா போட்டாலே அவுட் ஆவானுங்க. ஆனா இன்னைக்கு வந்து பயங்கரமா பண்ணானுங்க. அதுக்கு இந்த பிச்சுமே ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனா இந்த பக்கம் வந்து எப்பயுமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பயங்கரமா ஸ்பின் ஆடிட்டு இருந்த இந்தியா ரீசெண்ட் டைம்ஸ் ஸ்பின்னுக்கு பயங்கரமா திணறானுங்க. அது முக்கியமா இந்த ஆஃப் ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், லெக் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போட்டாலே நடுக்கிற மாதிரி இருந்தானுங்க. அந்த வீக்னஸ் வந்து இன்னைக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஒரே ஓவர்ல வந்து மகாராஜ் வந்து 3 விக்கெட் எடுத்துட்டு போனாரு. சோ அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அண்ட் ரிங்கு சிங்கோட ஃபார்ம் வந்து ரொம்ப 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 கவலைக்கிடமா இருக்குது. ஐசியூல அட்மிட் ஆகி போய்கிட்டு இருக்குது. எனக்கு வந்து சக்கரவர்த்தியை வந்து மில்லர் அடிச்சதுதான் ஷாக்கு. நான் பிரேவில் ஸ்டெப்ஸ் அடிச்சிருந்தா கூட ஏன்னா மில்லருக்கு ஸ்பின்னே ஆட வராது. ஓகேங்களா, அவர் மொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் யூஸ் பண்ணி வருணை டேக்கிள் பண்ணது ஒண்ணு. இன்னொன்னு வந்து மகாராஜ்ட இவனுங்க விக்கெட்டை கொடுத்தானுங்கன்னு தான் நான் சொல்லணும். ஓகேவா, அதே ஏரியா அதே ஃபீல்டர் நீங்க இப்போ எடுத்து பாத்தீங்கன்னா காட் பை டிராக்டன் ஸ்டெப்ஸ், போல் பை மகாராஜ், அதுதான் ஒரு 3 பேருக்கு அப்படியே வரும். ஸோ அவங்க ஒரு அட்டர் கொலாப்ஸ் அண்ட் அவங்களாலையும் அடிக்க முடியல இவங்களால. ஏன்னா இந்தியா எந்த அளவுக்கு ஸ்பின்ல வீக்கா இருக்காங்கன்னா பவர் பிளே உள்ள முதல் ஓவர்ல மார்க்ரம் கிட்ட உங்களோட டாப் பேட்ஸ்மேன் அவுட் ஆகுற அளவுக்கு நீங்க வீக்கா இருக்கீங்க. இதை விட வீக்கா அடுத்து சிக்கந்தர் ராசா கிட்ட அவுட் ஆகும். 76 ரன்ல தோத்துருக்காங்க. ரன் ரேட் செம்ம அடி வாங்கும். ஓகேங்களா, சோ அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். இந்த இடத்துல வந்து எய்தர் நீங்க வெஸ்ட் இண்டீஸ் இல்ல ஜிம்பாப்வே கூட ஒரு இன்னும் பெரிய ரன் ரேட்ல நீங்க ஜெயிக்கணும். ஒரு பயங்கரமான ஆனா ஜிம்பாப்வே கூட அது முடியாது. ஏன்னா ஜிம்பாப்வே வந்து இவங்களை விட சூப்பரா ஃபீல்டிங் பண்ற டீம். சோ வந்து ஏர்லி ப்ரிடிக்ஷன் தான், இந்தியா செமிஃபைனல்ஸ் வருமாங்கிறது தெரியாது. இது எனக்கு தெரிஞ்சு இந்தியா இஸ் a team who can give strong comebacks மாதிரி இருக்குன்னா இது சதீஷ் சொன்ன மாதிரி இந்த டைம்லயே வந்தது ஒரு நல்ல விஷயம் தான். இங்க இருந்து அவங்க என்னென்ன பண்ணணுன்றதை திருத்திக்கிட்டு உடனே ஒரு 100 சேஞ்ச் பண்ணாம 1 or 2 சேஞ்சஸ் பண்ணிட்டு அவங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணி கரெக்டா ரீட் பண்ணி இதான் பிச்சுன்னு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்க. ஏன்னா அடுத்து ஆடுறது ஜிம்பாப்வே கூட தான் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, சேட்டா வருவாரா?
கேட்டன் போயன்லே வீட்டுக்கு தான் போயன்லே. ப்ரோ இதுக்கும் மேல அவனை கொண்டு வரலன்னா ரொம்ப அநியாயம் ப்ரோ இவங்க பண்றதெல்லாம் சீரியஸ்லி. எனக்கு I don't சத்தியமா want to இல்ல comment. இப்ப யாரா நம்ம T20 நம்பர் 1 பேட்ஸ்மேனை இறக்கிட்டு சாம்சன் உள்ள இருக்க சொல்றீங்களா? சென்னையில மேட்ச் நடக்குதுல, ஒருவேளை இறக்கி விட்டு ஜிம்பாப்வே கூட செஞ்சுரி எல்லாம் அடிச்சாருன்னா கேரளால இறக்கி விட்ட போய் அவன் அடிக்கல, சென்னையில இறக்கி விட்டா கூட சுட்டுக்கானா. ப்ரோ சென்னை தான் ப்ரோ இப்போ ஹோம், கேரளா எல்லாம் ஹோம் கிடையாது. அது ஐபிஎல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப வேற. ஆனா பண்ண மாட்டாங்கன்றீங்களா? அது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு என்னமோ டெஸ்பரேட் மூவ் மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். ஐயோ இந்தியா ரொம்ப ட்ரை பண்றாங்களான்றது ஆப்போசிட் டீமுக்கு நல்லா தெரிஞ்சிடும். எனக்கு ஆக்சுவலி வந்து இன்னைக்கு அபிஷேக் சர்மா வந்தோடனே ஒரு அப்பர் கட் அடிப்பாரு 6க்கு. அப்போ வந்து நான் ஓகே பையன் உண்மையிலே திருந்திட்டான் போல அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா வந்து அந்த பாலை வந்து அவனுங்க போட்டதே நீ கண்டிப்பா கத்தி ஷாட் தான் ஆட போற டுவர்ட்ஸ் மிட் விக்கெட், உனக்கு மேல வாங்கும் அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா போட்டாங்க. அவன் கொஞ்சம் லீன் பண்ணி பின்னாடி திருப்பி விட்டான். ஓகே பரவாயில்ல பழைய மாதிரி இல்ல போல, அப்படி திரும்பிட்டான் போல பையன் அப்படின்னு பார்த்தா, ஆனா அவனை ரொம்ப யோசிச்சுத நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பயங்கரமா டாக்டிக்கலா ஒரு விக்கெட் டு விக்கெட் பாடி டு பாடி போட்டு விக்கெட் எடுத்தாங்க. இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ இதுல இருந்து நீங்க இப்போ திரும்பவும் அகைன் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டில் ரத்தீஷ் நானு ஜெஃப்ரோ சொன்னது என்ன அப்படின்னா இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூடயும் தோக்கும், ஜிம்பாப்வே கூடயும் தோக்கும், ஆனா செமிஃபைனல்ஸ் வந்துரும்னு சொன்னாரு. ஒரு மாதிரியா சொன்னாரு. திரும்பவும் நீங்க அதுல தான் ஸ்டிக் ஆன் பண்றீங்களா ரத்தீஷ்? நீ அதுல தான் ஸ்டிக் ஆன் பண்றியா இந்தியா வந்து வருவாங்க அப்படின்னு? இல்ல இப்ப அவர் என்ன சொல்லுவாரு நான் சொல்றேன், சவுத் ஆப்பிரிக்கா ஜிம்பாப்வே உள்ள போயிடும். இதுதான் நான் போன வீடியோலயே சொன்னேன். இல்ல இப்ப கன்ஃபார்மே பண்ணிடுறேன்றேன். prediction I'm going with the same thing. இந்தியா உள்ள போகும், இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா உள்ள போகும். எனக்கு ஐ ஆல்சோ ஸ்டிக் ஆன் வித் இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. பட் வந்து இந்த கேம் பார்த்ததுக்கு அப்புறம் ஜிம்பாப்வேக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும். ஆஹா ரைட் அப்படின்னு கொஞ்சம் ஜாலியா இருக்கும். எக்ஸ்போஸ் ஆயிட்டானுங்க 3. அதாவது நீ ஒரு கேவலமாவும் பவுலிங் போட்டு கேவலமாவும் பேட்டிங் ஆடினா மொத்தம் வீக்னஸும் உனக்கு வெளியே தெரிஞ்சிடும். நீ இதுக்கு மேல நீ என்ன புது நீ 4 பேர் வெளியே உட்காந்துருப்பாங்களா சப்ஸ்டியூட்ல, நீ அந்த 4 பேர்ல 4 பேரையும் நீ ஆட வச்சா கூட உன் 11 ஸ்ட்ராங்கா தெரியாது. ஓகே இப்பவுமே போன வீடியோல சொன்ன மாதிரி பும்ரா சக்கரவர்த்தியை பார்த்தானோ அதே ஃபார்மேட் தான். ஜிம்பாப்வே பும்ரா சக்கரவர்த்தியை பார்த்து தேர்ஸ்டே ஆடினாங்கன்னா தே கேன் கிராக், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சென்னையில வந்து அடி வாங்கிட்டு போறாங்களா என்ன பண்றாங்க? லாஸ்ட் வேர்ட்ஸ் ஜெஃப்ரோ லாஸ்ட் வேர்ட்ஸ் சொல்லிட்டாரு. நீங்க சொல்லுங்க, வீடியோ அப்படியே வந்து முடிச்சுக்கலாம். நான் தான் சொல்றேனே அவ்வளவுதான். பட்டா பாக்கியம் ரைட்ரா. எனக்கு இப்ப எப்படின்னா சரி தோத்துட்டீங்களா சந்தோஷம், அடுத்தது தோத்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை, ஜெயிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஆயிட்டேன். பட் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க கண்டிப்பா. அடுத்து 2 மேட்சும் ஜெயிச்சு நல்ல கம்பேக் கொடுத்து உள்ள செமிஸ்க்கு வந்து செமிஸ் ஜெயிச்சு ஃபைனல்ஸ்குள்ள போகணும்னு பார்ப்பாங்க. ஓ அவங்க அதுதான் டீம் வந்து கரெக்டா ஒரு செலெக்ஷன். அக்ஷர் பட்டேல் உள்ள வந்தா எனக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுது. அது ஒண்ணுதான் அவங்க பண்ற தப்பு. பிளஸ் ஓவர் ரொட்டேட் பண்ணும் போது கொஞ்சம் ஒழுங்கா பார்த்து சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு இவன் அடிக்கிறானா சரி அப்ப பேசர்ஸ் அடிக்கலையா பேசர்ஸ்க்கே ஃபர்ஸ்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வேணா ஸ்பின்னர்ஸ் கொடுத்து பார்ப்போன்ற மாதிரி மாத்தணும். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டாக்டிக்கல் சேஞ்சஸ், இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஹோம் ஒர்க், இன்னும் கொஞ்சம் அப்போசிஷன் பத்தின ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இல்ல ஒரு ஸ்கில் அனாலிசிஸ் எல்லாம் வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி இந்த பிளேயருக்கு இப்படி போடணும், இந்த டீமுக்கு இந்த சைடு வீக்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வச்சு ஜெயிக்க பார்க்கணும். இதுதான் பண்ணணும். அவங்க ஒரு மாதிரி ரொம்ப டபுள் கான்பிடன்ஸ்ல உள்ள வந்து ஆடுற மாதிரி இருக்கு. நான் தமிழ்ல சொல்லியிருப்பேன், அது ரொம்ப கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கும். அந்த கான்பிடன்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஓகே எனிதிங் கேன் ஹேப்பன், எல்லாருமே நம்மளோட நல்லாவே ஆடுறாங்க, நம்ம பெட்டர் கிரிக்கெட் ஆடினா ஆன் தட் பர்டிகுலர் டே நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வரணும். எனக்கு என்னன்னா கூடோஸ் டு சவுத் ஆப்பிரிக்கா. இவ்வளவு பெரிய டீமை, இவ்வளவு பெரிய கான்பிடென்டான டீமை வந்து நீங்க பீட் பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டா இருந்துச்சு. என்ன அப்படின்னா அது இந்த மேட்ச்ல வரல. இன்னொரு பக்கம் கணிக்க முடியாத பைத்தியக்காரனுங்க ஒரு மேட்ச் ஆடினானுங்க, ஸ்ரீலங்காவை போட்டு மிதிச்சு இவனுங்க தான் கேவலமா பேட்டிங் ஆடுறான்னு பார்த்தா நாங்க அதோட கேவலமா பேட்டிங் ஆடுவோம்னு சொல்லி ஸ்ரீலங்கா பயங்கரமா கேவலமா பேட்டிங் ஆடி அவனுங்க வந்து படுமட்டமா நீ தோத்துட்டு போயிருக்கானுங்க. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக். ஏன்னா நான் ஸ்ரீலங்காவும் ஜெயிக்கும்னு நினைச்சேன், இந்தியாவும் ஜெயிக்கும்னு நினைச்சேன். 2 பேரும் இது பண்ணிட்டானுங்க. இதுல வேற தசும் சானக்காக வேற நான் ரொம்ப நம்பிட்டு நீ மட்டும் நீ அடிச்சுட்ட நீ வீரண்டா அப்படின்ற மாதிரி குரூப்ல மெசேஜ் ஒரு
ஒரு ஃபைனல் ஸ்டார்ட் தான் ப்ரோ. இந்தியா வந்து 150க்கு மேல வேர்ல்ட் கப்ல சேஸ் பண்ணது 3 தடவை தான். ஓகேங்களா? அந்த 3 தடவையும் கோலி தான் அதுல வந்து மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வேணும். நீ வந்து நான் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து 400 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவேன் நீங்க ஆடினீங்கன்னா இத வந்து இப்பனா ஒண்ணு பண்ணலாம். அடுத்த மேட்ச் ஜிம்பாப்வே கூட தோத்துட்டு வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டீங்கன்னா ஏதாவது ஒருத்தர் இருப்பான், அவன் கூட பைலேட்டரல் போடுங்க. அங்க அபிஷேக் சர்மா அடிப்பாரு பாருங்க, அடி அந்த மாதிரி அடி கட்ட பறக்குது கொட்ட 12 பால் 50 அடிச்சுட்டு நம்ம யுவராஜுக்கு ட்வீட் போடுறோம், என்ன ப்ரோ இப்ப அடிச்சிட்டேன் ஓகேவா உங்களுக்கு. சோ அந்த மாதிரி இன்னைக்கு தே டிசர்வ் டு லூஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்தியாவா இருக்கட்டும் ஸ்ரீலங்கா இருக்கட்டும் போத் தே டிசர்வ் டு லூஸ். அந்த அளவுக்கு மட்டமா தான் இன்னைக்கு வந்து ஆடினாங்க. மோர் தென் இந்தியா சேசபிள் ஸ்கோரா அந்த 140+ வந்து ஸ்ரீலங்கா ஃபம்பிள் பண்ணதுன்றது மன்னிக்கவே முடியாது. அது அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல ஆடுறதுன்றது. சோ இங்கிலாந்து வந்து கணிக்க முடியாத பைத்தியக்காரனுங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சா அப்படின்னா அவனுங்க சொன்ன மாதிரி செமிஸ்குள்ள வந்துருவானுங்க. அங்க வந்து இப்போ ஏன்னா பீடாக் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இந்தியாவை பீட் பண்ணணும் அப்படின்னா அது இங்கிலாந்தால கண்டிப்பா பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாரு. அவர் சவுத் ஆப்பிரிக்காவை கூட கெஸ் பண்ணல, இங்கிலாந்து தான் சொல்லியிருந்தாரு. ஏன்னா இவனுங்க சொல்லியிருந்தாரா? ஆமா, ஏன்னா அடிக்க ஆரம்பிச்சா அவனுக்கு நிறுத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேபி லெட்ஸ் see அது என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். அது இன்ட்ரெஸ்டிங்கா போகணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ரெயின்ல வந்து காலி ஆயிடுச்சு. சரி இதுதான் வந்து அபிஷியல் ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரெஸ்டிங்கா போகணும்னு பார்த்தா படுமட்டமா 2 கேம் வந்து ஒன் சைடா போயிடுச்சு. இதுக்கப்புறம் வர கேம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். குரூப் ஸ்டேஜ் அளவுக்காவது கொஞ்சம் வந்து லிவ் அப் பண்ணுதான்றது வந்து லெட்ஸ் see. இதுக்கப்புறம் இந்த வீடியோ பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, இந்த மேட்ச் பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.